இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பைப்பிங் ஒரே டார்க்கான நிறத்தில் இருந்ததால் நிறைய தோழிகளுக்கு சந்தேகமாக இருந்தது. அது எப்படின்னு இதில் கிளியர் பண்ணலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நான் இது ரொம்பவே லைட் கலராக எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே பைப்பிங்காக எப்படி நம்ம கிளாத் கட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி நம்ம வச்சு இதை ஜாயின் பண்ணிவிட்டு நான் இதை உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் க்ளோஸ்அப்லேயும் காட்டுறேன். இப்போ நம்ம பைப்பிங் தைக்கும் பொழுது இந்த கிராஸ் பீஸை ஓரத்தில் நம்ம அப்படியே ரொம்ப ஃப்ளாட்டாக மடிக்காமல் கொஞ்சம் இழுத்த மாதிரி, அது கொஞ்சம் கிராஸுங்கிறதால உங்களுக்கு ஜம்ப் ஆகும். அதனால் அதை இழுத்த மாதிரி தைங்க. இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஓரம் பார்க்கும் பொழுதே தெரியும், நல்லா நம்ம இழுத்து வச்சதால் அப்படியே ஒரு விரிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடம் குறுகின மாதிரி தெரியும். இப்போ இந்த இடத்துல நம்ம வைக்கும் பொழுது கழுத்து பீஸை நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது. கழுத்து பீஸ் அப்படியே இருக்கணும். நம்ம மேலே வைக்கிற இந்த கிளாத்தை மட்டும் இது எந்த அளவுக்கு நம்ம இழுத்து வச்சு தைச்சோமோ அந்த அளவுக்கு இதை இழுத்திங்கன்னா கரெக்டாக வரும். அப்போ இந்த ரெண்டு சைடுமே ஈவனாக இருக்கும். நிறைய பேர் கழுத்தை இழுத்துருவாங்க. இழுத்துட்டு அது என்ன ஆகும்னா அப்படியே உடம்புல பதியாமல் தூக்கலாக இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ நாம் அந்த மாதிரி இழுத்து வச்சு தைச்சிட்டோம் இல்லையா? இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டு பக்கமுமே அப்படியே சமமாக நம்ம இழுத்ததால் இந்த பீஸ் உங்களுக்கு அப்படியே கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த பீஸை இப்படி மடித்து நம்ம இப்படி உருட்டி தைக்க போகிறோம் இல்லையா? அப்படி உருட்டி தைக்கும் பொழுது நம்ம ஜாயின் பண்ணின இந்த பீஸ், இந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணினோம் இல்லையா? இந்த இடத்த இது அளவுக்கு அதிகமாக இந்த துணிக்கு வெளியே வரக்கூடாது. நம்ம புதுசாக ஜாயின் பண்ணின பீஸுக்கு வெளியே நீட்டிகிட்டு இருந்தால் அது நீங்கள் இப்படி மடித்து தைக்கும் பொழுது அந்த கிளாத்து உங்களுக்கு இந்த பக்கம் வெளியே பீசுற மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். அதுவும் அப்படி உங்களுக்கு அப்படி பெருசாக இருந்துடுச்சுனாலும் பயப்பட வேண்டாம். அதை மெல்லிசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. பிறகு இதை நீங்கள் இப்படி மடித்து வச்சு உருட்டி இப்போ தைக்கிறீங்க இல்லையா? இந்த தைக்கும் பொழுது தையல் இந்த ரெண்டு பார்ட்டுக்கும் நடுவில் அந்த கோடில் வரணும். அது முதல் தடவையில் வந்துடாது, அவ்வளோ வேகத்தில் வராது. நீங்கள் பொறுமையாக லாங் ஸ்டிச் வச்சு முதல்ல ட்ரையல் பாருங்கள். அதுக்கு பிறகு மெல்ல மெல்லமாக நீங்கள் தையலை குறுக்கி ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி வேஸ்ட்டு பீஸில் நீங்கள் முதல்ல ட்ரையல் பண்ணுங்கள். பிறகு பைப்பிங்கில் ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த வளைவுகளில் சிசர் கட் போடக்கூடாது. போட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா இந்த இரண்டு ஓரங்கள்லேயும் அந்த ரெண்டு வளைவு இருக்கு இல்லையா, அப்படி இப்படி ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். அந்த பைப்பிங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆன மாதிரி ஒரு பொசிஷன் வரும். நீங்கள் இதை சிசர் கட் போடாமல் மடித்து தைச்சி பாருங்கள். சிசர் கட் போட்டு ஒரு பீஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரையல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், நாள் பட அந்த நம்ம கட் பண்ணின இடங்கள் எல்லாம் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த பைப்பிங் உங்களுக்கு அந்த இடமெல்லாம் தூக்கல் மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் அந்த இடத்துலலாம் சிசர் கட் போட வேண்டாம். ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் போடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வட்டம் பாருங்கள் எவ்வளவு அழகாக அப்படியே பதிஞ்சு இருக்கு இல்லையா? இதை நீங்கள் கட்டாயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸில் கொஞ்சம் ட்ரையல் பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு வசப்படும். எப்பவுமே வந்து பழக பழக தான் நமக்கு எல்லாமே புரியும் இல்லையா? கொஞ்சம் பயிற்சி எடுக்கிறதுக்கு மறக்காதீங்க. பயிற்சி எடுக்க எடுக்க நமக்கு எல்லாமே கைவர பெறும். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தோழி சுகந்தி, சத்யபிரகாஷ், தரணி, மீரா, நிறைய பேர் வந்து இந்த நிறத்தினால எங்களுக்கு கொஞ்சம் புரியலை அப்படின்னு சொல்லி நிறைய தோழிகள் கேட்டிருந்தாங்க. விஜயா, எனக்கு பேருங்க அடிக்கடி மறந்து போகுது. அதனால் அவங்க அத்தனை பேருக்காகவும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.